அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் யூதாஸா மத்தியாவா? இந்த யூதாஸ் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த 12 சீசர்கள், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன் என்றெல்லாம் உண்டு. கடைசியில் அவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷரை நான் காட்டி கொடுத்தேன் என்று அவர் தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொண்டவர். 12 சீசர்களில் ஒருவர். அப்படி 12 பேரில் ஒருவர் மாய்த்து கொண்டதுனால ஒரு நம்பர் குறைவு, 12 அப்போஸ்தலரை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அதன்படி 1 குறைவானதுனால அப்போஸ்தலர் அதிகாரத்தில் இந்த 11 பேரும் சேர்ந்து சீட்டு குலுக்கி போட்டு அந்த இடத்துல மத்தியா என்ற ஒரு பேர் உள்ள ஒருவர் சீட்டில் கிடைக்கிறார். அவரை அப்போஸ்தலராக 12 அப்போஸ்தலராக அவரை சேர்த்து கொண்டார்கள். இப்போ இங்கே காரியம் என்னவென்றால், இப்போ யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார் அல்லவா? அப்படி என்றால் பரலோகத்தில் யார் போவார்கள்? யூதாஸ் போவாரா, மத்தியா போவாரா? யூதாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவர் என்று நாம் வேதத்தில் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த 12 அப்போஸ்தலர்களையும் பரலோகம் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது. அப்படி என்றால் யூதாசு இங்கேயே மரித்துட்டார், தன் ஜீவனை மாய்த்து கொண்டார். அப்போ 12 அப்போஸ்தலர்கள் பரலோகத்தில் போகும்போது அங்கே யூதாஸ் போவாரா, மத்தியா என்கிற 11 பேர் தேர்ந்தெடுத்ததில் மத்தியா போவாரா? சரி, இதுக்குள்ளான சத்தியத்தை காண்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27, 28 வசனம். இங்கே பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை நோக்கி கேட்கிறார். பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் உங்கள் கூட நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு பிற்காலத்தில் என்ன கிடைக்கும்? அப்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 19:28 சொல்கிறார், அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது எத்தனை சீசர்கள் அவரிடத்தில் இருந்தார்கள்? 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் முன்பாக 12 சீசர்களும் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நீங்கள் இந்த 12 இஸ்ரவேல் கோத்திரத்தார நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த யூதாசும் சேர்த்து தான் அந்த 12 சீசர்களும். இவர்கள்தான் மறுஜென்ம காலம். மறுஜென்ம காலத்தில் நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தார நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்கள் 12 சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான், அது சத்தியம். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்கிட்ட சொல்லும் பொழுது மத்தியா என்பவர் ஒருவர் இந்த கூட்டத்திலே கிடையாது. ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரையும் பரலோகம்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 12 அப்போஸ்தலரை கொடுத்ததே. நாம் பூமியின்படி நியாயம் தீர்க்கும் போது
பூமியின் நியாயம் தீர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிடையாது. யூதாஸ் தான் இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரே, அதனால் மத்தியா தான் வருவார் என்றால் இல்லை. ஏனென்றால் இது பூமியுடைய நீதி வேற, பரலோகத்துடைய நீதி வேற. பரலோகத்துடைய நீதி யூதாஸை கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவுடைய தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு முற்றுப்புள்ளி. அதற்கு யூதாசு தேவைப்பட்டது. அதற்காக தான் யூதாஸை பரலோகம் கொடுத்தது. அதே போலதான் யோவானும், இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவானும் சரி, அந்த இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து வருகைக்கு, இந்த பூமிக்கு வருகைக்கு முன்பாக, அவர் சுவிசேஷம், அவர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை குறித்து முன்னறிவிக்கப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த யோவான். அந்த காரியத்தின்படி தான் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாகவும் அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அநேக இஸ்ரவேல் அநேகர்களுக்கும் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கும் அங்கு யோவான் தேவைப்பட்டார். யோவானுடைய காரியம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் முழுமையாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அநேகர் சத்தியத்தை அறிந்து கொண்டு ரட்சிப்புக்குள் வரும்போது யோவானுடைய காரியம் முடிக்கப்பட்டது. எல்லாமே பரலோக நீதி. இந்த பரலோகத்தின் நீதியை கொண்டு வந்து இந்த பூமியுடைய நீதியின்படி சேர்த்தம் என்றால் அது ஒரு நாளும் பரலோக நீதி என்பது சத்தியத்தின்படி. இந்த உலகத்துடைய நீதி அதன்படி பார்த்தால் அல்ல. இதுவும் அதுவும் ஒன்று கூடவே கூடாது. பூமியில் பரிசுத்தமாக தெரிகிறவங்க பரலோகத்திற்கு பாவியாக தெரிவாங்க. என்ன காரியம் என்றால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அவருடைய நீதியே இந்த பரிசுத்த வேதாகமம் தான். இதுக்கு உள்ளாக இருந்துதான் இதில் உள்ள நீதி தான் பரலோக நீதி. அதனால் யார் 12 சிங்காசனத்தின் மேல் உட்காருவாங்கன்னா யூதாசே. சரி, இந்த நாளின் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.